ஆண்டவரே நீங்கள் பலே ஆள் தான்யா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போ ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காரு ஆண்டவர். அதுவும் விஜய் அவர்களுக்கு இது முதல் முறை அல்ல, இது மாதிரி ஏற்கனவே ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காரு. அதாவது மெர்சல் படம் வரும்போதே மெர்சல் படத்துக்கு விஜய் அவர்கள் கமல்ஹாசனை சந்தித்து ஆசீர்வாதம் வாங்க போயிருக்காரு. அப்போது அபூர்வ சகோதரர்கள் படத்தை பேக்ரவுண்டில் வச்சு அங்கே விஜய் அவர்களையும் அந்த இயக்குனரையும் நிற்க வச்சு இவர் புகைப்படம் எடுத்திருந்தார் கமல்ஹாசன். அது வைரல் ஆகிட்டு இருந்தது. அப்போவே கமல்ஹாசன் பயங்கரமான ஆள் தான் அப்படின்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா மெர்சல் படம் அபூர்வ சகோதரர்களோட காப்பி அப்படிங்கிறத அவர் சொல்லாமல் சொல்லியிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. இப்போ ஒரு சம்பவம், அதாவது விஜய் சமீபத்திய ஒரு மாநாட்டில் பேசும்போது நான் மார்க்கெட் போயெல்லாம் அரசியலுக்கு வரல சிலரை போல் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். அது கமல்ஹாசன் அவர்களை தான் அவர் தாக்குறார் அப்படின்னு நிறைய பேர் பேசினாங்க. அது பற்றி கமல்ஹாசனும் கூட சில விஷயங்கள் பேசியிருந்தார். இப்போது ரவி மோகன் அவர்கள் ஒரு புகைப்படத்தை கமல்ஹாசன் அவர்களுக்கு கிஃப்ட் பண்ணுற மாதிரி அந்த புகைப்படம் வெளியாகிருக்கு. அதில் சிங்கத்தின் மேலே கமல்ஹாசன் சவாரி செய்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்குது. நான் தான் சிங்கம் அப்படிங்கிற மாதிரி சமீபத்தில் விஜய் அவர்கள் அந்த மாநாட்டில் பேசியிருந்தாங்க இல்லையா? அதனால் அந்த சிங்கத்தின் மேலேயே ஏறி சவாரி செய்கிறவன் தான் நான் அப்படின்னு சொல்லும்படியாக கமலையா இந்த புகைப்படத்தை இப்போ வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாக்களில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இதனால தான் பலே அழுதாயா நீ அப்படின்னு ஆண்டவரை நிறைய பேர் பாராட்டிகிட்டு இருக்காங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.